அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 குரு பெயர்ச்சி பலன்கள். ஸோ அது எப்போ சார் குரு பெயர்ச்சி நடக்குது? மே 1ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, அப்பாடா இந்த குரு பெயர்ச்சி வந்தா என் வாழ்க்கை மாறுமா, அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா, எனக்கு பணம் வருமா, கல்யாணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, இல்ல இந்த குருவை நம்பிதான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மற்ற பயிற்சியை காட்டிலும் சனி பயிற்சினா பயந்துக்குவாங்க, கேட்கறதுக்கே பயந்துக்குவாங்க. ராகு பயிற்சினா ஐயோ என்ன ஆகுமோன்னு பண்ணுவாங்க. உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ஒரு பயிற்சி என்றால் அது குரு பயிற்சி மட்டுமே. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு குருன்னு சொன்னாலே எல்லாருக்குமே அவ்வளவு தூரம் பிடிக்குது, காது நிறைய சந்தோஷம் வந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகமா, இல்ல பாத்தீங்கன்னா பம்பர் பிரைஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குமா, வெளிநாட்டு பயணமா, இல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, குழந்தை பாக்கி இருக்கா, கல்யாணம் இருக்கா, அப்படிங்கிற அனைத்து டீட்டெயிலும் இனிமேல் அது பலன்களா எல்லா ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா தனுஷ். தனுஷ் ராசி நேயர்களே, ஸோ இப்போ உங்க ராசியான அதிபதியே பாத்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதம் 2024 பயிற்சி ஆகிறார். ஏன்னா சார் என்னதான் சொல்றதுன்ட்டு இல்லை, 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, கடந்த 8 வருடமாவே கொஞ்சம் நஞ்ச வேதனையா. அதுலயும் அதிகமாக நம்பிக்கை துரோகம் எதிர்கொண்ட ராசியில தனுசு ராசி ரொம்ப அதிகம். கௌரவத்துக்காகவே எங்காடா போடா, எடுத்துட்டு போடா, இந்த 50 லட்சம் எடுத்துட்டு போடா, வந்துடாதரா, நீ என்னை பார்த்து அந்த வார்த்தை சொன்னவன் தான்டா, நீ வேணாட வச்சுட்டு போடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கௌரவத்துக்காகவே வாழக்கூடியவர்கள் தனுசு ராசி. அதுல நமக்கு மானம் ஒரு பிரச்சனைனாலே அவ்வளவுதான். என்னடா அப்படி கும்பத்துக்கு தனுசுக்கு ஒரு சின்ன சிம்பிள் தான், பாத்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றது கும்பம். நீ வந்தீங்கன்னா அவ்வளவுதான், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி போய் வாங்கிங்கிறது தனுசு. இதுதான் கும்பம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவோம். தனுஷ் எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு மரியாதை இல்லை, என்னை மதிக்கல அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த குருவோட தன்மைங்க. அது மதிக்காமல யாராவது இருந்தா சும்மால விட மாட்டேங்க. நீங்க பாத்துட்டு இருக்கவங்களுக்கே தெரியும், எப்பா நம்ம கேரக்டர் அப்படியே சொல்றாருப்பா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுதான் உண்மை, அப்படித்தான் இருக்கணும். ஸோ அப்பேற்பட்ட தனுஷ் ராசிக நேயர்கள் ரொம்பங்க கிட்டத்தட்ட சிம்பிளா சொல்ல போனா ராமரோட கதையை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ராஜாவா ஒரு மன்னனா வாழ்ந்த அளவுல இருந்தவர் வனவாசம் போய் 10-18 வருஷம் அவர் கஷ்டப்பட்டார். அந்த மாதிரிதான் எல்லாமே இருந்து நான் படிப்படியா பார்த்து தூக்கி விட்டானுங்க. போறான் பாருங்க கார்ல, நான் என்கிட்ட அண்ணா ஒரு டீ வாங்கி கொடுங்க, அண்ணா ஒரு சாப்பாடுங்கண்ணா, நான் என்னங்கண்ணான்னு கேட்டு இருந்தவன் இப்ப நான் அவன் அண்ணான்னு கூப்பிடணுமா அப்படிங்கிறாங்கிற அளவுக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இதோட மோசமாலாம் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா நம்ம கண் கூட பாக்குறோம்லங்க, ஜாதகத்தையும் பார்க்குறோம், கூட இருக்கிறவங்களை பார்க்குறோம். இந்த தனுஷ் ராசிக்கான இருக்கிற இம்பாக்டே அந்த அளவுக்கு இருக்கு. இதுல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு போன வருடமே சொல்லியிருந்தோம், இதெல்லாம் நடக்கும். மெயினா முதல்ல நம்ம சொன்னது வேலை இழப்பு. கண்டிப்பாக தனுஷ் ராசி 90% வேலை இழந்தவங்கள தனுஷ் ராசி. அதுக்கு மெயின் 10ல கேது போனதுதான் சிம்பிள். அதுலயும் சனி இருக்கிறவங்க சுத்தம் வேலையை முடிஞ்சு அந்த இடத்துல. 2வது சொன்னது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டுன்னு சொன்னா நிறைய பேர்த்துக்குங்க கூப்பிட்டு வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க, நன்றி சொன்னாங்க. என்னன்னா சார் இந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு இதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுல மனைவியார் ஒரு விருச்சிக ராசியோ லக்கணமா இருந்தோ தனுஷ் ராசியா இருந்தாங்கன்னா அற்புதமான டைம் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு 5ல ராகு, உங்களுக்கு 5ல குரு, ரொம்ப அற்புதமான டைம்னு நம்ம சொன்னது அது எக்ஸாக்டா நடந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க. மெயினா பாத்தீங்கன்னா ஒரு தங்கத்தை கௌரவத்துக்காக தங்கத்தை கொண்டு அடமான வைக்கிறது, இல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிக வட்டிக்கு இப்ப வெளியில பணம் வாங்குறது, லோனு, இது எல்லாமே வாங்கி கௌரவத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தனுஷ் ராசி. இதுல பாதி பேத்துக்கு இருக்கு எனக்கு கடன் அடையுமா அடையாதான் இப்ப இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட். 2வது பாத்தீங்கன்னா எனக்கு வெளியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு தொழில, அது மூலியமா மூலியாதான். இப்ப இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான் வருது. என்னன்னா நீங்க ஒரு சிம்பிளா சொன்னா கர்ணன் மாதிரிதான், செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்க்க வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. இந்த அமைப்பு அப்படியே உங்களுக்கு எக்ஸாக்டா பொருந்துங்க. இதை என்னடா சிரிச்சுட்டு சொல்றீங்க, எங்களுக்கு அவ்வளவு வழி இருக்குன்னா சொல்லாதீங்க. ஏன்னா எல்லா குடும்பங்களையும் எப்படி அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ குடும்பத்திலேயே தனுஷ் ராசி இருப்பாங்க, அதே மாதிரிதான். அப்ப என்ன, நம்பி நம்பி ஏமாந்தது போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வாங்க. நான் லாஸ்ட் வருஷமே சொன்னேன், தனுஷ் ராசி உங்களுக்கு சொல்லக்கூடியவர்த பிறரை நம்பாதீர், உங்களோட சுய எண்ணம் என்னவோ அதையவே செய்யுங்க. அதுல லக்கணத்துல உங்க லக்கண தனுஷ் ராசி லக்கணத்துல 8ல கடகத்துல குரு மறையாத வரைக்கும் நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரே தெய்வம், குல தெய்வத்துக்கு அப்புறம் முருகப்பெருமாள் தான். இது பண்ணிட்டீங்கனாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில அவர் பாத்துக்குவாருங்க, முருகர் பாத்துக்குவாருங்க. முருகன் கிட்ட போய் சரண்டர் அடைஞ்சுக்கலாம். நான் எப்பவுமே சொல்றதுதான்,
அங்க போகணும் இங்க போகணும் இந்த பரிகாரம் அது எதுவுமே வேண்டாங்க. பரிகாரமே நீங்க செய்ய வேண்டாம். நேரா முருகன் திருச்செந்தூர் போங்க, பழனி போங்க, மருதமலை போங்க. இதை போனாலே போதும். நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா பழனி திருச்செந்தூர் டாப் மோஸ்ட் பெஸ்ட். சரி சார், எல்லாம் நடந்தது புட்டு புட்டு வச்சுட்டீங்க. இப்ப மேட்ருக்கு வாங்க. அடுத்த வருடம் என்ன நடக்க போகுது? வரக்கூடிய மே மாதம் வந்து எப்படி இருக்க போகுது அடுத்த ஒரு வருடம்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக வட்டிக்கு வாங்கினவங்க எல்லாமே கடனை கொஞ்சம் அடைப்பீங்க. கடன் வந்து எச்சாகிறத தடுக்கும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுல மெயினா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ல ராகு இருக்கு, 10ல கேது இருக்கு. அடுத்த 6 மாதங்கள் என்னன்னா இப்ப படுற கஷ்டத்துல கொஞ்சம் குறையும். ஆஃப்டர் 6 மந்த், அதாவது என்ன சொல்ல போனா சிம்பிளா அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் டோட்டலா உங்களுக்கு வந்து ஃப்ரீனஸ் கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கன்னியில சனியும் சுக்கரனும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது இன்னும் வந்து அடுத்த 6 மாதத்துக்கு பிரச்சனையா தான் இருக்கும். இந்த ஒரு விதியை மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா மெயினா கடன் குறையுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருக்குன்னா அதுல இருந்து விடுதலை ஆவீங்க முதல்ல. ரெண்டாவது, நோயிலிருந்து கொஞ்சம் விடுதலை நடக்கும். நீங்க வந்து டோட்டலா அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நீங்க செல்லலாம், தைரியமா செல்லலாம். கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவாவே இருக்கு அப்படின்னா தாராளமாக அதெல்லாம் குறையும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதெல்லாம் மறுபடியும் சொல்றேன், உங்களோட ராசிக்கு இருக்கிற பொது பலன். உங்களுடைய என்ன திசா புத்தி நடக்குது, என்ன வந்து அந்த ஆதிபத்தியம் வாங்கி நடக்குது, உங்க லக்கண உடைய பொசிஷன் என்ன. இப்ப நிறைய பேருக்கு தெரியாது சார், தனுஷ் லக்கணம் தனுஷ் ராசிப்பீங்க, லக்கண அதிபதி குரு எங்க இருக்காருன்னா தெரியல சார். கட்டத்தை எடுத்து பாருங்க, குரு எங்க இருக்கு. நான் சொன்ன கடகத்துல மட்டும் இல்லைன்னா போதும், கடகத்துலயும் விரிச்சிக்கும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அது ரிஷபத்துல ஒரு சிலருக்குலாம் குரு இருக்கும், அதெல்லாம் அட்டகாசமான டைம். குரு மேல குருவே போறாரு. கண்டிப்பாக பணமழையா கொட்டும், புது புது தொழில் அமையும். அடுத்த ஒரு வருடம் நீங்க வந்து ராஜாவா இருப்பீங்க. எல்லாத்துலயும் உங்களை முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ ஓவராலா பயப்படாம இருக்கலாம். ரொம்பவுமே பயப்பட வேண்டிய டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நல்லது மட்டுமே நடக்க போகக்கூடிய ராசி தனுஷ் ராசி நேயர்கள். நான் திரும்பவும் சொல்றேன், பிறரை நம்பாதீர். உங்களுடைய எண்ணங்கள் என்ன சொல்றதோ, உங்களுடைய உள்ள சப்கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்றதோ அதை மட்டும் செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. சிம்பிள் ரூல், இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுங்க. ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டங்கள். அடுத்த ஒரு 6 மாதங்கள் அந்த ராகு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் டைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அட்டகாசமா இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்கா இருக்குங்க. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாலே ஒன்னா குடும்பத்துல கண்டினியூஸா துர்மரணம் நடந்துட்டு இருக்கு, இல்லைன்னா கண்டினியூஸா பிரச்சனை, இன்னும் நோயில வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது. ஸோ இந்த பிரசனம் கேட்க வரவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கர்மா வழியில தோஷம். இதை தீர்க்கறதுக்காகவே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வருது. இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி பார்த்ததே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இது வந்து எத்தனை பேர் வந்து பிலீவ் பண்றாங்கன்னு தெரியாது, அவருடைய ஜாதக அமைப்பு அவ்வளவு அட்டகாசமா இருக்கு. சோழி பிரச்சனை பார்க்கணும்னு சென்னையில இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்மளுடைய ஆபீஸ்க்கு வராங்க. ஸோ வரும்போது அவங்களுக்கு நம்ம சோழி போடும் போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டா அவங்க வீட்டுலதான் தோஷம், வாஸ்து கோளாறுங்கிறத நம்ம துல்லியமா கணிக்க முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு மனிதனுக்கு ஜாதகம் நல்லா இருந்து, டைம் நல்லா இருந்து, எல்லா பயிற்சியும் வந்து எல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை சார். நல்லா வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு வீட்டுல வந்து மருமகள் எடுக்க முடியல, வருமானம் இல்லை, வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மனைவிக்கு வந்து ரொம்ப உடல் தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு, நிம்மதியே இல்லைங்க. ஒரு மனுஷனுக்கு பணம் வராம இருந்தாலே நிம்மதி இருக்காது. பணத்தை தாண்டி உடல்ல நோயும் வந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க, அப்படி இருக்கு சார். ஆல்ரெடி இன்னொருத்தட்ட நான் பார்த்தேன். அவர் வந்து என்னன்னா அவரும் அதே தான் சொன்னாரு, வீட்டுல வந்து இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி தெளிவா சொல்ல நம்ம எடுத்தோன்னு சொன்னோம் ஈசானிய மூளை பாதிக்கப்பட்டு அக்னி மூளை பாதிக்கப்பட்டுன்னு நம்ம சொன்னோம். பிரசனத்தை வச்சுட்டு சோழி பிரசனம் போட்டு பார்த்து அவருக்கு எக்ஸாக்டா நம்ம சொன்னோம். ஏன்னா சோழி வந்து உழுகும் போதே சொல்லிடும் இது என்ன காரணத்துக்காக இவங்களுக்கு இந்த தடை நடக்குதுன்னு. ஸோ அவர் ப்ராப்பரா வாஸ்து அப்பாயின்மெண்ட் எடுத்து அவருக்கு கிளியர் பண்ணி கொடுத்தோம். இது வந்து என்னன்னா திரும்பவும் சொல்றேன், ஒரு பிரசனம்ங்கிறது உங்களுடைய கர்மா தோஷம் என்ன இருக்கு அப்படிங்கிறத துல்லியமா சொல்லி அதுக்கான பரிகாரமும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. ஸோ இந்த ஒரு பிரசனம் மூலியமாவே எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த பிரசனம் பார்க்கறதுக்கு என்ன சார் பண்ணணும்னா டேட்டா பர்த் டைம் ஆஃப் பர்த் எதுவுமே தேவையில்லை. சோழி பிரசனம் பார்க்கணும்னா நேராக தான் வரணும். ஜாமக்கோல்னா நம்ம ஃபோன் வழியில கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மெயினா உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து எந்த பயிற்சி வந்து மாற்றங்கள் இல்லை, நஷ்டம் மட்டுமே. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை போகிறது இது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. நான் நிறைய பேர்த்துல இந்த பிரசனம்னு வரவங்களுக்கு வேலை போகுதுன்னா முன்னோர் வழியில் இருக்கக்கூடிய தோஷம், புரியுதுங்களா? ஏன்னா அந்த காலத்துல அவங்க ஆண்டு வச்சிருந்த ஒரு கான்செப்ட்ல அவங்க வேலை வாய்ப்புகள் நிறைய பறிப்போய் நிறைய பறிச்சிருப்பாங்க. அந்தோட வழியில வந்ததுதான் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது.
சார் இவ்வளவு திறமை இருக்குது சார், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே தோஷம் தான். அது எந்த வழியில இருக்கு, எப்படி அதை நிவர்த்தி பண்ணணுங்கிறத பிரசனம் மூலியமா மட்டுமே தெரிஞ்சு கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்த பதிப்பு உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.